ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இன்னையிலிருந்து நம்மளோட சேனலில் விலாகும் வரும். இன்றைக்கி நம்ம டே வந்து மார்னிங் 4:30க்கெலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கோலம் போட்டு முடிச்சுட்டு விளக்கு வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட ரொட்டீனான குக்கிங் ஒர்க்கு தான். நம்ம டாமி போய் அதை பார்க்குறாங்க, விளக்கு பக்கத்தில் போயிட்டு பார்க்குறாங்க. இப்போது டெய்லியும் மார்னிங் பூஜைக்கு சிம்பிளான பூஜை தான் பண்ணுவேன். விளக்கு வச்சாச்சு. இப்போ அடுத்தது பூஜைக்கு வந்துட்டோம். இதில் பார்த்திங்கன்னா வெறும் தனியாக வைக்கக்கூடாது, அதனால் அதில் லைட்டாக மஞ்சள் தூளும் பச்சை கற்பூரமும் போட்டு வச்சாச்சு. இப்போது விளக்கு ஏற்றிடலாம். அது ஒன்று வந்து குலதெய்வத்துக்கு தண்ணி, இன்னொன்று வந்து நம்ம வீட்டில் இருக்க சாமிக்கு. தினமும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிறத வைக்கலாம், இல்லை கடையில் அதை வாங்கிட்டு வந்து ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி வைக்கலாம். நான் எப்பப்போ என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வைப்பேன். இப்போது சாம்பிராணி போடலாம். சாம்பிராணி போடுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டப்பாவில் மூடியிலலாம் ஓட்டை போட்டு வச்சிட்டிங்கன்னா கையில் எடுத்து போட தேவையில்ல. நம்ம வீட்டில் தண்ணி வந்து ஹீட்டரில் போட்டு குளிக்க மாட்டோம், அதனால் அடுப்பில் தான் காய வைப்போம். அதனால் நெருப்பு இருக்கிறனால நம்ம சாம்பிராணி இந்த மாதிரி கட்டி சாம்பிராணி வாங்கி பவுடர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு கொட்டும்பொழுது நமக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், சிம்பிளான பூஜை முடிஞ்சிருச்சு. டெய்லி மார்னிங் ரொட்டீன் இந்த மாதிரி தான் பூஜை பண்ணுவேன். ஏதாவது ஸ்பெஷல் டே அப்படின்னா நல்லா கொஞ்சம் கிராண்டாக பண்ணுவோம், மற்றபடி இந்த அளவுக்கு தான் பண்ணுவோம். இது மார்னிங் ஒரு 6:15 போல் எடுத்த வீடியோ, அதனால தான் இந்த அளவுக்கு பனிமூட்டமாக தெரியுது. இந்த தோட்டத்தில் இருக்கிறது எல்லாமே முத்து சோளம் காஞ்சிருக்கு, நல்லா அறுவடை செய்கிற அளவுக்கு இருக்குது. அதை இன்னொரு நாள் வீடியோவில் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம டீ காஃபி குடிக்கிறதில்ல, அதனால் மல்லி, சுக்கு மல்லி பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை தான் டெய்லியும் காலையில் டீக்கு பதிலாக எடுத்துக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு டீ காஃபியை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு ஒரு டைம்னா ஓகே, அடிக்கடி எடுத்துக்க வேண்டாம், அது உடம்புக்கு கெடுதல் தான். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். இன்றைக்கி அமாவாசைங்கிறதுனால பருப்பு போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கு பருப்பை நல்லா 2 டைம் கழுவிக்கலாம். கழுவிட்டு நம்ம அது கூடவே 2 தக்காளி, பூண்டு, மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய் இது எல்லாமே ஆட் பண்ணி குக்கர் விசில் போட்டுடலாம். ஒரு 4 விசில் வந்ததும் நம்ம சாம்பார் ரெடி பண்ணிடலாம். காஃபி குடிச்சிக்கிட்டே காலையில் சாமி பாட்டு போட்டிருந்தாங்க, அதை கேட்டுகிட்டே டீ குடித்தாச்சு. மார்னிங்கில் சாமி பாட்டு கேட்டோம் அப்படின்னாலே அது ஒரு தனி பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது வாங்க தோட்டத்தில் போய் காய் பறிச்சிட்டு வந்துடலாம். கத்திரிக்காய் தான் இருக்குது. நம்ம தோட்டத்தில் நிறைய போட்டிருந்தோம், ஆனால் அதெல்லாம் கோழி கொத்தி சாப்பிட்ருச்சு. முள்ளங்கி போட்டிருக்கோம், அது தவையெல்லாம் கோழி கொத்தி சாப்பிட்ருச்சு. இந்த கத்திரி செடியிலேருந்து மட்டும் கத்திரிக்காய் அறுத்துக்கலாம். இன்னும் பீக்கங்காய், பாவச்செடி இருக்குது, புடலங்காய் எல்லாமே செடி இருக்குது, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாமே இருக்குது. அது எல்லாமே இப்போ தான் குட்டியாக இருக்குது. வெண்டைக்காய் இருக்குது, அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் காட்டுறேன். இப்போது கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் அரிஞ்சு வச்சாச்சு. புளி பாருங்கள், நம்ம மரத்தில் இருந்து எடுத்த ஃப்ரெஷ்ஷான புளி. இந்த மாதிரி செங்காய் புளியில் ரசம் வச்சோம் அப்படின்னா ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக. கலரும் ரொம்ப ஒயிட் கலராக இருக்கும். மஞ்சள் தூள் போட்டு நம்ம ரசம் வைக்கும்பொழுது மஞ்சள் கலரில் இருக்கும் ரசம். குழம்புக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி புளி. செங்காய் புளி கிடச்சிதுன்னா வச்சு பாருங்கள். இப்போ சாம்பாருக்கு வழக்கம் போல் நம்ம எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். பருப்பு வெந்துருச்சு, பருப்பை மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு படையலுக்கு கொஞ்சமாக பருப்பு எடுத்து வச்சுட்டு மீதியை சாம்பாருக்கும் ரசத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். காயெல்லாம் கொட்டி வதங்கினதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டுட்டு நம்ம குக்கர்லேயே போட்டுடலாம். சாம்பாரை மூடி வச்சிடலாம். ஒரு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா போதும். இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி இருக்குது, அதை வந்து சாம்பார் கொஞ்சம் ரசத்துக்கு கொஞ்சம் ரெண்டுத்துக்கும் ஊற்றிக்கலாம். சாம்பாருக்கு கொஞ்சமாக தேங்காய் போட்டுட்டு அதை குக்கரில் விசில் போட்டுடலாம். உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு விசில் போட்டுடலாம்.
இப்போது ரசம் வச்சிடலாம், பருப்பு ரசம். அதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம கடுகு, உளுத்தம் பருப்பு, மிளகு, ஜீரகம், பூண்டு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். வரமிளகாய், கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது, ஜீரக மிளகு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு புளி தண்ணியும் பருப்பு தண்ணியும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதை இதில் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான கலர். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செங்காய புளியில் வச்சிங்கன்னா தான் இந்த கலரில் வரும் ரசம். சாம்பார் 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போது பொரியலுக்கு வாழைக்காய் பொரியல் பண்ணலாம் வாங்க. வாழைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கோம். அதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சிக்கலாம். பச்சை மிளகாய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், வரமிளகாய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய், வெங்காயம், லைட்டாக பூண்டு தட்டி போட்டுக்கலாம். கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு நம்ம அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை சேர்த்துக்கலாம். வாழைக்காய் சேர்த்துட்டு தேவையான அளவு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு லைட்டாக மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டு லைட்டாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி அமாவாசைக்கு என்ன அப்படின்னா சாப்பாடு, பருப்பு ரசம், பருப்பு, வாழைக்காய் பொரியல், கத்திரிக்காய் சாம்பார் இதுதாங்க. அவ்வளோதான். படையல் போட்டு சாமி கும்பிட்டாச்சு. எப்போவுமே நம்ம 3 படையல் தான் போடுறது. படையல் போட்டு சாமி கும்பிட்டாச்சு. இப்போது சைட்லேயே குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கும் பேக் பண்ணியாச்சு லஞ்சு. நம்ம வீடு வில்லேஜில் தாங்க இருக்குது. எங்கள் மாமியார் வந்து குழந்தைங்கள வேன் ஏற்றிட்டு வராங்க. இப்போது இங்கே வந்தோடனே இவங்க எல்லாருக்கும் தீனி போட்டுட்டு தான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், ஓடி வராங்க. இவங்க கூடவே நம்மளோட டாமி இருக்காங்க. இவங்க தான் நியூ பார்னு. இவங்களோட மம்மி நம்ம வீட்டில் தான் இருக்காங்க. நம்ம வீட்டில் தான் பிறந்தாங்க இவங்களும். அந்த ஸ்டோரி இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். இவங்களோட பொண்ணு இங்கே இருக்காங்க. இங்கே நிற்கிறவங்க படுத்துருக்கவங்களோட பெரியம்மா. பெரியம்மா பக்கத்தில் போய் தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க பாருங்கள், ஏதோ கொடுக்க வரேன், வீடியோ இருக்கிறத பார்த்துட்டு ஏதோ கொடுக்கறதுக்கு வரேன் அப்படின்ட்டு கிட்ட வந்து மூந்து பார்க்குறாங்க. எவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்கு பாருங்கள் ரோசி. அவங்க பெரியம்மாவும் அச்சோ போட்டு மிதிக்கிறாங்க. மிதித்து எழுப்பி விட்டுட்டாங்க. நெளிகிறாங்க. தூங்கி எழுந்திரிச்சு சோம்பல் முறிக்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒயிட்டி. எனக்கு ஆட்டுக்குட்டி, மாடு இந்த மாதிரினா ரொம்ப பிடிக்குங்க. எப்போவுமே கொஞ்சிக்கிட்டே தான் இருப்பேன். இப்போ அவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்து சாப்பிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் அது என்னென்னு. ஹிந்தி. ஆமாங்க, ஹிந்தி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இதனோட டீட்டெயிலெலாம் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.